ஹாய்! ஹலோ! வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். இப்போ வந்து அமெரிக்கால ஸ்னோ பெஞ்சிருக்கு. அதனால வந்து கிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஸ்னோமேன் பண்றதுலயும், ஸ்னோ ஏஞ்சல் பண்றது, ஸ்னோ பால் ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியா விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. பாப்பாவும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கா விளையாடுறதுக்கு தான். ஸோ இன்னைக்கு விளாக்ல வந்து இந்த ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸ்னோ ரிலேட்டட் ஃபன்ஸ் வந்து நிறையவே இருந்தாலும், ஸ்னோ வரும்போது நம்மளோட நார்மல் டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பா பாதிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஸ்னோ ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இதே வந்து நம்ம ஸ்னோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கும் ரோட்ஸ்ல. அந்த ரோட்ஸ் மட்டும் பார்த்தா கவர்மெண்ட் வந்து கிளீன் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியோட வாக்கிங் பாத்லாம் பார்த்தோம்னா, அவங்க தான் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அதுக்கு கிளீன் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்ல, டவுன் ஹோம்லலாம் இருந்தோம் அப்படின்னா வந்து கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. பட் வந்து இண்டிவிஜுவல் வீட்லலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து கண்டிப்பா அந்த வாக்கிங் பாத்லாம் வந்து கிளீன் பண்ணி தான் வைக்கணும். பாப்பாக்கு வந்து ஸ்னோ பால் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, நம்ம கீழ வந்து பிக்கில் பால் கோர்ட் இருக்கு. அங்க போய் 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சுட்டோம். அண்ட் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்தாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து செம்மையா வந்து ஃபன் பண்ணிட்டுருந்தோம். இதுக்காகவே பார்த்தோம்னா, வாஷிங்டன் டிசில வந்து ஸ்னோ பால் ஃபைட் அசோசியேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்னோ இருக்கும்போது ஆர்கனைஸ் பண்ணி பப்ளிக்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விளையாடுவாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். பட் நம்ம வந்து வீட்லயே வந்து பண்ணிட்டோம். நம்ம காரை க்ளீன் பண்ண வந்திருக்கோம். நிறைய ஸ்னோ இருக்குது. இப்பயே ஆக்சுவலாக உதிர்ற ஸ்டேஜில் இருக்க மாதிரி தான் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ க்ளீன் பண்ண வந்திருக்கோம். ஒன்ஸ் வந்து 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக என்ன ஆகும்னா இது ரொம்ப டைட் ஆயிடும், உறைஞ்சி போயிடும். அந்த நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்ம இதை எடுத்து விடல அப்படின்னா இதோட இப்போ மேலே இருக்கிறத எடுக்காம நம்ம க்ளீன் பண்ணால் கூட அது வந்து ட்ரைவ் பண்ணும்போது கஷ்டமாயிடும். மேலேருந்து பறந்து ஃபுல்லாக காரில் விழுந்துடும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு சூப்பராக அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்து அழகாக போயிடும். பாப்பாவுக்கு ஸ்னோவில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கார் க்ளீன் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டேன். விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால குளிரும் அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு பிரேக் வேற எடுக்கணும் அப்படிங்கிறதுனால பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்னோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா கார் நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த சைடு இருக்கும்போது கார் வராது. அதனால பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதையும் வந்து சைட்ஸில் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வீட்டுக்கு போனால் செம்ம குளிர் ஆயிடுச்சு காற்றெல்லாம் இருந்ததுனால. நம்ம காரை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்னோ நம்ம ரிமூவ் பண்ணும்போது வந்துட்டு பிரேக் எடுத்து பண்ணணும். அட் அ ஸ்ட்ரெச்சில் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த ஸ்னோவில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த டைமில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்னா வந்து இடையில 1-2 பிரேக் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணுறது ரொம்பவே சேஃப். நான் ஆக்சுவலாக ஒரு பிரேக் எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். காரெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பயங்கரமாக ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அக்யூமுலேட் ஆகிருந்தது, அதுக்கு மேலே இது மறுபடியும் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இன்ச்சஸ் கிட்ட வர வந்தது. ஓகே, மறுபடியும் நம்ம எல்லா வேலையும் முதல்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்னோவில் விளையாடுறதுக்கு போயிட்டோம். இந்த வாட்டி ஓகே ஸ்னோமேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்னோமேன் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பக்கத்தில் ஒரு பாப்பா கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து ஷவல் கொண்டு வந்திருந்தான். ஸோ அந்த ஷவலில் அள்ளி அள்ளி போட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான காற்று. இங்கே பாருங்க, நம்மளை ஆளையே தள்ளுற மாதிரி அவ்வளோ காற்று, ஸ்னோலாம் பறந்து கண்ணிலலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் கிட்ஸால் வந்து நின்று பேலன்ஸ் பண்ண முடியல. உடனே வந்து எல்லா கிட்ஸும் வந்து உட்காந்துட்டாங்க. சில கிட்ஸ் வந்து அப்படியே தரையில் படுத்துட்டாங்க. ஏற்கனவே வந்து -8 டிகிரி ஃபாரன்ஹைட் வந்து குளிரு. அதுல இந்த காத்து வேற சேர்ந்தப்போ ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் வேற வந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வேக வேகமா பண்ணிட்டு போயிட்டோம். இன்னொன்னு வந்து இது ஃபர்ஸ்ட் டே ஸ்னோ அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா, அவ்வளோ நமக்கு புடிக்கிறதுக்கே வரல. ரொம்ப லூஸா இருந்தது. அதனால சும்மா ஏதோ ஒண்ணு அரைகுறையா பண்ணி சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே அப்படின்னு ஃபாஸ்ட்டா வந்து பாப்பா அந்த ஐஸ் வைக்கிறது, நோஸ் வைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு 2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கையில் வந்து குளிர் எல்லாமே போச்சு. ஃபர்ஸ்ட் டே சரியா ஸ்னோமேன் பண்ணாதனால நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே நீங்க 2 பேரும் போய் பண்ணுங்க. நான் வந்து ஒரு சூடா சூப் வச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் மசூர் தால் சூப் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கேரட், ஸ்குவாஷ் அண்ட் வந்து zucchini, செலரி இதெல்லாம் தான் வெஜிடபிள்ஸ் நான் போட போகிறேன். பொதுவாக வந்து கடையில் வந்து இது ஹோல் ஃபுட்ஸில் வந்து இந்த சூப் கிடைக்கும். அங்கே வந்து செக்ஷன் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே கேரட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் தான் சேர்த்துக்கிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடான உடனே வந்து நான் ஆலிவ் ஆயில் சேர்த்தேன்.
கார்லிக் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வாசம் வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி அதையும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்துருக்கிறது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செலரி ஸ்டிக்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்புக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்ரிக்கா சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக வந்து சில்லி பவுடர் இருந்தால் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், பேப்ரிக்கா இருந்தால் அது சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மைசூர் பருப்பு எடுத்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 20லேருந்து 30 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிடணும். இந்த சூப் வந்து இந்த ஊரில் வந்து ரொம்பவே பிரபலம். வால்மார்ட் ஆகட்டும் இல்லை ஹோல் ஃபுட்ஸ், ஜெயண்ட் இந்த மாதிரி நிறைய கிராசரி ஸ்டோர்ஸில் வந்து ஒரு செக்ஷன் வந்து லஞ்ச் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த சூப் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷமாக வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பு வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கையளவுக்கு கட் பண்ணி வச்சு ஸ்பினாச் நான் வந்து சேர்க்குறேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்தது அண்ட் எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்பினாச் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் ஊற்றணும் அப்படின்னா வந்து ரொம்ப குழஞ்சிருக்காது, கொஞ்சம் ஷங்கியாக இருக்கும். உங்ககிட்ட இமோஷன் பிளெண்டர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு பண்ணாலும் ஓகே தான். என்கிட்ட இமோஷன் பிளெண்டர் இல்லாததுனால நான் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இந்த சூப்புக்கு வந்து காரம் ரொம்ப அவசியம் கிடையாது. பெப்பர் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விடுறேன். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்காதனால புளிப்பு இருக்காது. ஸோ இந்த லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா வந்து அந்த அசிடிட்டி வந்து சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடணும். இல்லைனா அந்த ஹீட்டில் இருக்கும்போது வந்து டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். முன்னாடியே கூட கொஞ்சம் சேர்த்துக்கவும் செய்யலாம். அண்ட் வந்து நம்ம ஊரில் பட்டர் இல்லை நெய் வந்து சேர்க்குற மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணுவாங்க. கீழே போய் ஸ்னோமேன் பண்ணுறதுல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சூடாக வச்ச உடனே அப்படியே சூப்பை வந்து குடித்தோம் அப்படின்னா இந்த குளிருக்கு நல்ல வாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஸ்னோ பெய்கிற இடத்துல போய் நின்று சூடாக அந்த சூப்பை குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து மழை பெய்யும் போது டீ குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கீழே போனாங்களே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மேலேருந்து எலிவேட்டருக்கு வெயிட் பண்ணும்போது எட்டி பார்த்தா 2 பேரும் வந்து நோஸ் வைக்கிறதுக்கு கேரட் இல்லாமல் ஐஸ் வைக்கிறதுக்கு இல்லாமல் என்ன பண்ணலாம்னு பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்ஸ் எடுத்து கை மட்டும் வச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம கேரட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நான் எடுத்துகிட்டு கீழே இறங்குறதுக்கு பார்க்குறேன். அதுக்குள்ளே 2 பேர் மேலே வந்துட்டாங்க. மறுபடியும் நானும் பாப்பாவும் மட்டும் போய் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குளிரும் இருந்துச்சு, பட் நல்லா இருந்தது. செல்ஃபி வித் த ஸ்னோமேன். செம்ம குளிராக இருக்குது. பட் ஆனாலும் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி காரை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இது செகண்ட் டே ஸ்னோவா. ஸோ வந்துட்டு இது வந்து அவங்க டர்னு. ஸோ அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ரோட்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்னோ ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து அவ்வளோ ஸ்லிப்பரியாலாம் இல்லை, ஸ்மூத்தாக இருந்தது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருந்தது. நம்ம ஏரியாவில் வந்து 2 வருஷமாக சுத்தமாக ஸ்னோவே இல்லை. லைட்டாக ட்ரிசிலாக மட்டும்தான் செஞ்சது, அக்யூமுலேட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது என்னது வின்டர் எப்படி இருக்குது, போரிங் வின்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வின்டர் ஃபன்னெல்லாம் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணதுனால தான் அப்படி எல்லா கிட்ஸும், நம்ம பாப்பா மட்டும் இல்லை எல்லா கிட்ஸுமே வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் வந்து ஸ்னோ வந்துட்டா ஸ்னோ ஃபன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஸ்லெட்டிங், ஸ்னோ டியூபிங் இதெல்லாம் இல்லாமல் வந்து நமக்கு ஸ்னோவே கம்ப்ளீட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மேலே பாப்பாவும் ஹஸ்பண்டும் நிற்கிறாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் நான் மேலே போக போகிறேன்.
ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க. பக்கத்துல பார்க்கும்போது கிட்ஸ்லாம் நின்னுட்டு இருந்தது. அதனால எங்க மேல இடிச்சிட போறோமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க. பட் வந்து அது ஸ்டாப் பண்ண முடியல. அதனால வந்துட்டு அப்படியே டக்குன்னு கீழ விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து வரிசையா போயிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. நமக்கு முன்னாடி ஏற்கனவே நெறைய பேர் போனதுனால வந்து வழி இருந்தது. அந்த வழியிலே போய் மேல போயாச்சு. இல்ல வேற ஏதாவது வழியில போனோம் அப்டின்னா வந்து, கண்டிப்பா வந்து எங்கேயாவது ஸ்லிப் ஆயி கீழ விழுந்து எந்திரிக்க வேண்டியது தான் இருக்கும். எல்லாரும் பார்த்தோம்னா, ஆளுக்கு ஒவ்வொரு டர்ன் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள வந்து காத்தடிச்சதுனாலயும் அண்ட் குளிர் ஏற்கனவே நெறையா தான் இருந்தது. அதனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சுருச்சு. பாப்பாவும் கிளவுஸ் எடுத்துட்டு வரல. ஸோ வந்து ரொம்ப நேரம் நம்ம இந்த குளிர்ல நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரவுண்டு முடிச்ச உடனே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் நானும் பாப்பாவும் வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.